வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு டேட்டை வந்து இல்லை ஒரு டைமை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்க டேட்டாலேருந்து டேட் அண்ட் டைம் ஃபார்மட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸலில் வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதில் எப்படி டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டுடே அப்படிங்கிற காலமில் நம்ம கரண்ட் டேட், அதாவது இன்றைக்கி என்ன டேட்டுங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு நம்ம ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்டான டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டே, அதாவது டேவை வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது. இதுக்கும் வந்து ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு போட்டுட்டு டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துடும். சீரியல் நம்பர்னால் நம்ம எந்த செல்லை கிளிக் பண்ணுறோமோ அந்த செல்லை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லோடைய சீரியல் நம்பர் வந்துடும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி எவ்வளோ டேட்டாஸ் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் இழுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஃபங்க்ஷன். இது மந்த் எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு மந்த் அப்படின்னு எழுதினோம்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அது எந்த செல்லில் இருக்குங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செல் நம்பர் வந்துடும். செல் நம்பர் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மந்த் தனியாக வந்துடும். இது வந்து நாம் வந்து ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்ன மந்த் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயரில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஈக்குவல் டு போட்டு இயர் அப்படின்னு எழுதினோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அந்த செல்லை கிளிக் பண்ணோம்னா அந்த செல் நம்பர் வந்துடும். அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயர் என்னங்கிறது வந்துடும். அது அதே மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டோடைய வேல்யூ. இந்த டேட்டோடைய வேல்யூக்கு என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டுட்டு டேட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டு நம்ம எந்த செல்லை கிளிக் பண்ணுறோமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டோடைய வேல்யூ தனியாக வந்துடும். இப்போ நாம் வந்து கொடுக்குறோம், இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செல் நம்பர் வந்துடும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட் வேல்யூ தனியாக வந்துருச்சு. இது அப்படியே ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு போட்டு டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது தனித்தனியாக இருக்குது. இதில் டே மந்த் அண்ட் இயர் இருக்குது. அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் போட்டுக்கலாம். 2000 அப்படின்னு இருக்குது. நம்ம 2000 அந்த செல் நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்துங்கிறத மந்த் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல்லினுடைய நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு டேட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டோடைய செல் நம்பர் அங்கே போயிடும். போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டுக்கான ஃபார்மேட் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபங்க்ஷன். இந்த டைம் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து டைமுக்காக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு கரண்ட் இல்லைன்னா நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க இப்போ இருக்க கரண்ட் டைம் வந்து உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவர். இதுக்கு வந்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஹார் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த செல்லை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல்லில் இருக்கிற நம்பர் வந்துடும். அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஹவர் உங்களுக்கு கிடைச்சிரும். இதே நம்ம ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், எவ்வளோ செகண்ட் இருக்குங்கிறத அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம செகண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த செல்லினுடைய சீரியல் நம்பர் அங்கே வந்துடும். ஸோ அதை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் வந்துடும். அதையே ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூங்கிறது என்னென்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு டைம் வேல்யூ அப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எந்த செல் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வேல்யூ கிடச்சிடும். இதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறதுக்கும் ட்ராக் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்து ஒரு MS Excelல வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம அப்ளையும் பண்ணலாம், இல்லை கொடுத்துருக்க டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம்.